நேற்று பெஞ்ச 3 நாள் மழையிலையும் சுவர் இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. டிட்வா புயலின் தாக்கத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரங்குடி லட்சுமிபுரத்தில் பெய்த கனமழையால் சுமார் 25 ஆண்டுகள் பழமையான ஓட்டுடன் கூடிய களிமண் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. உதவிட யாரும் வராததால் இரவு முழுவதும் வீட்டின் வெளியிலேயே நின்றிருந்ததாகவும் அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் புதிய வீடு கட்டுவதற்கு ஆணை வழங்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்தை வீட்டின் உரிமையாளர் செல்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வீட்டில் நானும் எங்கள் ஹஸ்பண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக அந்த வீடு விரிவிட்டு போயே இருந்துச்சு. போன வருஷம் ஒரு பக்கத்து சுவர் சாஞ்சு விழுந்துருச்சு. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லோரும் பார்த்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கலை. வீட்டுக்கு எழுதி போட்டால் எந்த ஒரு இதுவுமே இதுவரை எடுக்கலை. நேற்று நைட்டு நாங்கள் படுத்திருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதோட எந்திரிச்சு பார்த்தா வீடு இந்த பக்கம் சாயாமல் அந்த பக்கம் சாஞ்சதுனால நாங்கள் உயிர் பழச்சோம். இந்த பக்கம் சாஞ்சிருந்தா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் உயிருக்கு இந்த காவலுமே இல்லை எங்களுக்கு. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப விரிவிட்டு போயிருந்துச்சு. நேற்று பெஞ்ச 3 நாள் மழையிலையும் சுவர் இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இருக்கோம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகில் லட்சுமிபுரம் கிராமம் காஞ்சங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. நான் ஆரம்ப காலத்துலேயே இருந்து இங்கே இந்த வீட்டில் தான் குடியிருந்து நான் கல்யாணம் முடித்த காலத்திலேருந்து இந்த வீட்டில் இருக்கேன். இதுவரை எந்த ஒரு நல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் 2 பக்கமும் இந்த என்னுடைய வீட்டு மதில் விரிவிட்டு ரொம்ப சேதாரமாக சூழ்நிலை இருந்துச்சு. அதோட அதிகாரிகள்கிட்ட இப்போ சொன்னேன். அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு நான் உடனே ஆவணம் செய்கிறோம்னு போனாங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. இப்போ நேற்று பாருங்கள், முந்தைய 4 நாள் பெஞ்ச மழையில் என் வீடு அந்த விரிவிட்ட பகுதியில் பாருங்கள், ஒரு பக்கம் கிழக்கு பக்கத்து மதில் இடிஞ்சு விழுந்துருச்சு. நைட்டில் 11-12 மணி இருக்கும். நானும் என் மனைவியும் படுத்து கிடக்கும்போது இடிஞ்சு விழுந்து சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா மதில் இடிஞ்சு கிடச்சி. அதோட நம்ம வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இந்த மதில் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் விழுந்த பக்கம் அந்த பக்கம் சாட்சி விழுந்துருந்தாக்க எங்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். இதை யாரும் கேள்வி ஏற்பாடு கூட இல்லை. ஏன்னா என் வீடு கடைசி வீடு, யாருக்குமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த அளவில் உள்ள வீடு என் வீடு. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அதிகாரிகள் வந்து பார்த்து ஏதாவது பலன் செய்யாததுனால அன்றைக்கே இவங்க பார்த்த மட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. நேரம் என் வீடு முழுமையான வீடாக இருக்கும். ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் நானும் என் பொண்டாட்டி நல்லா இருந்து வாழ்றதுக்கு உள்ள ஏற்பாடாக இருக்கும். அவங்க இந்த நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி பாருங்கள் என் வீடு அல்லோலப்பட்டு கிடக்குது. இதனால் கவர்மெண்ட்டு இதை உடனே நடவடிக்கை எடுத்து ஏற்பாடு பண்ணணும். அப்படி எடுத்து ஏதாவது எனக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சு என்னஞ்சுன்னா நான் இதை விட்டு வெளியில் போய் வேறு வீடு கட்டவோ வேறு நடவடிக்கை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், காசு பணம் வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதில் இருந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுக்கு மத்திய அரசோ மாநில அரசு தான் பொறுப்பாகணும். அதுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாகலாம் அரசாங்கம் தான் எனக்கு பொறுப்பாகணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.